சென்னையில் இருந்து 5 நாட்டிகள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நடுக்கடலில் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை சேதப்படுத்தியதாக காசிமேடு மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சென்னை காசிமேட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான விசைப்படகில் 6 பேருடன் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். 5 நாட்டிகள் தொலைவில் அவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது சுமார் 10க்கும் மேற்பட்ட காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகுகள் அந்த பகுதியில் மீன்பிடித்துள்ளனர். அப்பொழுது காசிமேடு மீனவர்களின் பயன்படுத்தக்கூடிய வலைகள் காரைக்கால் மீனவர்கள் அர்த்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காசிமேடு மீனவர்கள் அவரிடம் கேட்டபோது இதனால் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் குறித்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் லப்பர் குண்டுகளை வைத்து காரைக்கால் மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு உயிரை பணை வைத்து அவர்கள் கரைக்கு திரும்பியிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக காசிமேடு காவல் நிலையத்திலும் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் புகார் அளித்துள்ளார்கள். நன்றி வெங்கடேசன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.